Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனலிலே வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தி, கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை. எனவே நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த அழைப்பை ஏற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிற இந்த அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் இந்த நாளையும் இந்த நாளில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதரையும் நமக்காக கொடுத்திருக்கிறார், கொடையாக கொடுத்திருக்கிறார். நன்றி உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறை
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்த அடியார்களாகிய எங்களில் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றா நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் தலைவரே, நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்களுருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள், ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்களருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார்கள். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 15. நமது பதிலுரை. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நீரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழிந்துரையார், நெறித்தவரின் நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர்
தகுதியுள்ளவர் யார்? தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையோட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுத்துவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டனானேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இறை மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிபடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு நல்ல படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கின்றன. கல்லூரி படிக்கின்ற ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை எப்படியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறார். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க வேண்டும், காலை கடமைகளை எல்லாம் முடிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு பேருந்தை பிடிக்க வேண்டும், எத்தனை மணிக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் படிக்க வேண்டும், எவ்வளவு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டமிடல் போய்கொண்டே இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் செய்வதிலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காலையில் அலாரம் அடிக்கின்ற அந்த நேரம் முதல் என்னுடைய வாழ்க்கையிலே நகர்ந்து கொண்டு இருக்கிறதாக நம்புகிறான். தொடர்ச்சியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று அலாரம் அடிக்கவில்லை, அது கெட்டு போய்விட்டது, அடிக்கவில்லை. அந்த நாள் அவனுக்கு தொடங்கவில்லை. தாமதமாக எந்திரிக்கிறான். தாமதமாக எந்திரித்தவுடன் உடலிலே ஒரு பயம் வருகிறது. நான் இவ்வளவு நாட்கள் எந்த சூழ்நிலையிலும் நான் நேரத்தை தவறவிடவில்லை, கல்லூரியை நான் செல்லாமல் இல்லை. ஆனால் இன்று என்னால் போக முடியவில்லையே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே தவறவிட்டு விட்டேனே என்று அலாரத்தின் மீது கோபம் கொள்ளுகிறான். அதற்கடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே இன்று ஏன் இப்படி நடந்தது என்று ஏற்றுக்கொள்வதற்கு மிகுந்த கலக்கம் வருகிறது, தயக்கம் வருகிறது. அப்போது யோசிக்கிறான், சரி, இந்த நாள் இப்படி தொடங்கிவிட்டது, வேறு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். யோசிக்கின்ற பொழுதுதான் அங்கு வீட்டிலே இருந்த சாமி படம் கண்ணில் படுகிறது. அந்த சாமி படத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நிமிடம் யோசிக்கிறான். நான் ஒவ்வொரு நாளும் இந்த அலாரத்தை பார்த்தேன், என்னுடைய துணியை பார்த்தேன், என்னுடைய படுக்கையை பார்த்தேன், என்னுடைய நேரத்தை குறித்து கவலைப்பட்டேன், என்னுடைய எல்லாவற்றையும் குறித்து நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் எழுந்தவுடன் ஒரு ஜெபம் செய்ய நான் மறந்துவிட்டேனே என்று யோசிக்கிறான். சரி, இந்த நாளிலே நான் கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, ஆனால் இந்த நாளை நான் சிறிது நேரம் நான் ஒரு ஜெபம் சொல்லிவிட்டு வாழ்க்கையை தொடங்குகிறேன் என்று ஒரு சின்ன ஜெபம் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய மனிதர் அங்கு சந்திக்கிறார். அந்த மனிதர் சந்திப்பிலே அவருக்கு ஒரு புதிய திருப்பம் நடக்கிறது. கல்லூரி வாழ்க்கையிலே முடிந்த பிறகு என்ன முடிவெடுக்கலாம் என்கின்ற ஒரு தெளிவு கிடைக்கிறது. அப்போது யோசித்து பார்க்கிறான், நான் ஒவ்வொரு நாளும் இந்த கடிகாரத்தையும் அலாரத்தையும் பயணத்தையும் என்னுடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் குறித்து நான் கவலை கொண்டிருந்தேன். ஆனால் இந்த நாள் தவறி போனது. ஆனால் தவறி போனதிலும் ஒரு நல்லது நடந்திருக்கிறது. ஒருவேளை கடவுள் எனக்காக கொடுத்த நேரம் இதுதானோ என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்தது முதல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மை யாரோ ஆட்சி செய்கிறார்கள், அல்லது நம்மை ஏதோ ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. நாம் ஏதோ ஒன்றை ஆட்சி செய்ய நாம் விட்டுவிட்டோம், ஏதோ ஒன்றில் கையில் நாம் கொடுத்து விட்டோம். யாரோ நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்தை சொல்லுகிறேன். இந்த இதழிலே படிக்கின்ற பொழுது ஒரு படிப்பினை வரும். அந்த படிப்பினை எப்படியாக அமைந்திருக்கிறது என்றால், காலை தொடங்கி அந்த நாள் முழுக்க ஒரு மனிதர் என்ன யோசிக்க வேண்டும் என்பதனை ஒரு செய்தித்தாள் முடிவு செய்கிறது. அந்த நாளை தொடங்குகின்ற பொழுது காலையில் நிறைய பேர் செய்தித்தாள் வாசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். காலையில் எழுந்தவுடன் செய்தியை, நாட்டில் என்ன நடக்கிறது என்று அதை தெரிந்து கொள்ள ஆர்வப்படுவார்கள். அது அவ்வளவுதான். அதை தெரிந்து கொண்ட பிறகு தனக்கு என்று இருக்கின்ற வாழ்க்கை கடந்து போய்விடும். அதற்கடுத்து அந்த வாழ்க்கைக்குள்ளாக போய்விடுவார்கள். செய்தித்தாளை பார்த்தாலே இப்படித்தான் அப்படித்தான் என்று குறை கூறுபவர்களும் உண்டு. அதே போல் அந்த செய்தியை கேட்டவுடனே கவலையெல்லாம் உலக கவலையாக மாறி போய்விடும். அங்கே அப்படி நடக்கிறது, இங்கே அப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அது நடக்கிறது என்று அவருடைய கவலை எல்லாம் அந்த அஜெண்டா ஆஃப் த டே அந்த நேரத்தில் முடிவு செய்யப்படுகிறது. அந்த நாள் முழுக்க அதை பற்றியே சிந்தனை போகிறது. அந்த நாள் முடிந்து விடுகிறது. அடுத்த நாள் புதிய செய்தி வருகிறது. அந்த நாள் அந்த புதிய செய்திக்குள்ளாக போகிறது என்று ஒவ்வொரு நாளுக்கான அஜெண்டாவை யாரோ முடிவு செய்கிறார்கள். இந்த ஊடகம் முடிவு செய்கிறது என்கின்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனை கொண்ட கருத்து உண்டு. அன்புக்குரியவர்களே, ஒரு நாளை எதை ஆட்சி செய்ய நாம் விடுகிறோம், எது நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, எது நம்மை குறித்து பேசுகிறது, எதை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம், எதை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம்.
அந்த நாளுக்கான அந்த நெருக்கடி உலகில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகில் நாம் எதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ரன்னிங் இன் த ரன்னிங் ட்ரெயின் என்று ஒரு ஃப்ரேஸ் உண்டு. ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயினிலே ஒரு மனிதர் ஓடிக்கொண்டிருந்தானா. அதை விட ட்ரெயினை விட நான் வேகமாக ஓடிவிடுவேன் என்பதாக அல்ல, நானும் ஓடினால் இதை விட வேகமாக அந்த இடத்தை சேர்ந்து விடுவேன் என்கின்ற ஒரு ஃப்ரேஸ். அன்புக்குரியவர்கள், இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் பரபரப்பான உலகு. நம்மை யாரும் பரபரப்பாக வைத்து கொண்டே இருக்கிறார்கள், மிகவும் பரபரப்பாக வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகு பரபரப்பான விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளே குறிப்பாக பிரேக்கிங் நியூஸ் என்கிற அந்த டேர்ம் இப்பொழுது பழகி போய்விட்டது. முன்னாடி அது நியூஸை பிரேக் செய்வதாக இருந்தது, இப்போது பிரேக் செய்வது என்பதே நியூஸாக மாறிவிட்டது. த பிரேக்கிங் நியூஸ் இஸ் ரூலிங் த வேர்ல்ட். அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது, பரபரப்பாக, எப்போதும் பரபரப்பாக. இந்த பரபரப்பான நேரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாளும் நேரமும் எவ்வளவு? 24 மணி நேரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த 24 மணி நேரத்தில் நாம் தூங்குகிற நேரம் எவ்வளவு, உணவுக்காக செலவழிக்கிற நேரம் எவ்வளவு, அடிப்படை தேவைகளுக்காக செலவழிக்கிற நேரம் எவ்வளவு, நம்முடைய நாள், நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், அடுத்த நாளுக்கான திட்டமிடல், அடுத்த ஆண்டுக்கான திட்டமிடல், நாளை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்தெல்லாம் யோசிப்பதற்கான இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில் பயணிக்கின்ற, சந்திக்கின்ற மனிதர்களை பார்க்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் எவ்வளவு தூரம் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கிற சூழ்நிலையில் எந்த நேரத்தை நாம் யாருக்காக செலவிடுகிறோம் என்பதே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு பாடம். முதல் வாசகத்திலே தூரத்தில் வருகின்ற பொழுதே அவர் பார்த்து விடுகிறார், கடவுளுடைய மனிதர்கள் வருகிறார்கள், பார்த்து விடுகிறார். பார்த்தவுடன் அவர் ஒருவேளை தன்னை மறைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களை நோக்கி சென்று தண்ணீர் கொடுக்கிறார். தண்ணீர் கொடுக்கிறார். உங்களுடைய கால்களை கழுவிக்கொள்ளுங்கள், இங்கே சற்று ஓய்விடுங்கள் என சொல்லுகிறார். அவர்தான் கடவுளுடைய மனிதர். கடவுளுடைய மனிதர், கடவுளுடைய மனிதர் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்கின்றவர். மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார், சற்று ஓய்விடுங்கள், சற்றே என்னை பொறுத்து கொள்ளுங்கள், நான் போய் உங்களுக்காக உணவு கொண்டு வருகிறேன்னு சொல்லி அப்பம் சுடுகின்ற நேரம் எவ்வளவு நேரம், அதற்கு அடுத்து இளம் கன்றை அடித்து சமைக்கின்ற நேரம் எவ்வளவு நேரம், அவர்கள் காத்திருந்து அவர்கள் உண்ணுகின்ற பொழுது அங்கே அருகில் நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய உதாரணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உதாரணம் அந்த தேவதாரு மரங்களுக்கு அருகே ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். இறை தூதர்கள் உணவருந்தும் முறை, அது ஒரு முதல் வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான உதாரணம். இந்த உபசரிப்பு, நம்மை தேடி வருகின்ற மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய அந்த உபசரிப்பு என்பதும் அக்கறையாக கவனித்துக் கொள்ளுதல் என்பதும் அங்கு நடக்கிறது. உடன் மனைவியும் அங்கு சாராளும் அதற்கு உதவி செய்கிறார், ஆனால் பின்னால் அவர் மறைந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய மனிதருக்கு நாம் செலவிடுகிற நேரம் சும்மா போய்விடாது. கடவுளுடைய மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு வேலை அது சும்மா விடப்படாது. கடவுள் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நாங்கள் மீண்டும் வருகின்ற பொழுது இங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கும் என வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. நாம் கடவுளுக்காக செலவழிக்கிற நேரம் ஒருபோதும் வீணாகாது என்பதை முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். 2 பேர், மார்த்தா, மரியா. இந்த 2 பேர், மார்த்தாவை பற்றி சொல்லுகிறார், நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறாய், கவலைக்கு உள்ளாகிறாய், ஆனால் மரியா தெரிந்து கொண்ட பங்கோ மிக தெளிவான ஒரு பங்கு என மிக தெளிவாக சொல்லுகிறார். அது என்ன? அப்போ நம்ம சாப்பாடு செய்யக்கூடாதா? ஆபிரகாம் உணவை சமைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார், அதை எங்கு முன் உதாரணமாக காட்டப்படுகிறது. இங்கே மார்த்தாவும் அதைத்தானே செய்கிறார். இயேசு எதற்கு மார்த்தாவை குறித்து நீ கவலைப்படுகிறாய் என்று சொல்லி மரியா தேர்ந்தெடுத்த அந்த பங்கை, அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பங்கை சிறப்பு என சொல்லுகிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரான்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்? வீட்டுக்கு விருந்தாளி வந்தவனையும் வழக்கம் போல் நம்முடைய சமூக சூழ்நிலையில் குடும்பங்களிலே பெண்கள் சமையல் அறைக்குள் போய்விடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆண்களில் யாரோ ஒருவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ ஆண்கள்லாம் மரியாவா, பெண்கள்லாம் மார்த்தாவா? எதற்கு இயேசு இப்படி சொல்லுகிறார்? சமையல் வேலை செய்கின்றவர்களெல்லாம் இயேசு ஒரு வேளை கவலைக்குள்ளாகிறார் என்று சொல்லுகிறாரா? உணவு பரிமாறுகிறவரெல்லாம் அப்படி சொல்லுகிறாரா? வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்கணும், ஒரு தண்ணி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் என்பது வழக்கம் தானே. அப்போ இயேசு எதை குறித்து இங்கு 2 பேரை அவர் கம்பேரிட் செய்து எதை சொல்லுகிறார்? மார்த்தா மரியாவை குறித்து எதை சொல்லுகிறார்? அன்புக்குரியவர்களே, த ப்ரையாரிட்டி என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே த ப்ரையாரிட்டி, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஒவ்வொரு நொடி பொழுதுமே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இயேசு என்கின்ற கடவுளுடைய மகன்
இந்த உலகுக்கு ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கிறார். 10 நேரம் வீட்டுக்கு வர்றவங்களை பற்றி அவர் பேசலை. 10 நேரம் வீட்டுக்கு வரவங்களை பற்றி பேசலை, அல்லது நம்முடைய கூடவே இருக்கிறவங்களை பற்றி அவர் பேசலை. கடவுளுடைய மகன் ஒரே ஒரு முறை இந்த உலகிலே மனிதராக பிறந்து வந்திருக்கிறார். அவர் இந்த உலகிலே பணி செய்த காலம் 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளிலே மார்த்தாவையும் மரியாவையும் சந்திக்கக்கூடிய நேரம், இடம் என்பது எவ்வளவு? 1 முறை 2 முறை, அவ்வளவுதான். அந்த 1 முறை 2 முறை கிடைக்கிற வாய்ப்பிலே எதை குறித்து நாம் அக்கறைப்பட்டிருக்க வேண்டும்? அங்கே உணவு முக்கியமல்ல. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது என வைத்துக்கொள்வோம். ஒரு முறை தான் வாய்ப்பு, அது ஒரே தடவை தான். அப்படின்னா அங்கே போய் நம்ம டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக போவோமா? இல்லை நான் பொறுமையாக நடந்து போய்க்கிறேன்னு சொல்லி போவோமா? இல்லை. எவ்வளவு வேகமாக அந்த இடத்தை போய் சேர வேண்டும், எவ்வளவு வேகமாக அந்த மனிதரை பார்க்க வேண்டும். 1 செகண்ட் தான் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது வாழ்க்கையில். அது வாழ்க்கையை திருப்பம் செய்துவிடும் என்றால் அங்கு உணவை பற்றி நாம் கவலைப்பட மாட்டோம். மாறாக அந்த ஒரு நொடி பொழுதில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அதை குறித்து மட்டுமே தான் கவலைப்படுவோம் அல்லவா? அதுதான் இந்த ப்ரையாரிட்டி. அங்கு இயேசு உணவு சமைத்து பரிமாறி 6 அமர சாப்பிட்டு உண்புகின்ற அந்த நிலையை அவர் ஒரு கலக்கமான ஒரு மனநிலையை பற்றி சொல்லுகின்றார். பலவற்றை குறித்து கவலைப்படுகிற மனநிலை. அங்கு பலவற்றை குறித்து கவலைப்பட தேவையில்லை. எனக்கு இயேசு இந்த ஒரு நிமிடம் என்னோடு பேசினால் போதும் என்று முடிவெடுக்கிறது தான் ப்ரையாரிட்டி. நான் இயேசுவோடு இருக்கிற 1 நிமிடம் அல்லது 5 நிமிடம் அல்லது அந்த 1 மணி நேரம்தான் ப்ரையாரிட்டி. வாழ்க்கையிலே 24 மணி நேரத்திலே நான் இயேசுவுக்காக, கடவுளுக்காக, நான் நம்புகிற தெய்வத்திற்காக செலவழிக்கிற நேரம்தான் ப்ரையாரிட்டி. நான் ஒரு நாளிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசு என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த மனநிலை தான் ப்ரையாரிட்டி. நான் மற்ற காரியங்களுக்காக செலவழிக்கிற நேரங்களையும் என்னுடைய கழிப்பிற்காகவும், மகிழ்ச்சிக்காகவும், பயணத்திற்காகவும், உணவுக்காகவும் ஒவ்வொரு நாளிலே செலவழிக்கிற நேரத்தை விட நான் இயேசுவோடு இருக்கிற அந்த நிலை தான் ப்ரையாரிட்டி. நான் பல நேரங்களிலே பார்ப்பது உண்டு. ஆலயத்திற்கென்று வருவார்கள், கோயிலுக்கென்று வருவார்கள், சாமிகிட்ட பேசணும்னு வருவாங்க, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வருவாங்க. ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு தான் அத்தனை பராக்கும் பார்ப்பார்கள். பக்கத்தில் யார் இருக்கா, என்ன இருக்கா, சாமியார் என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, குடும்பத்தில் அங்கே ஒரு ஜெபிக்க என்று வருகின்ற அந்த நேரத்திலே ஜெபிப்பதை மட்டுமே நாம் கவனம் செலுத்தி, ஒருவேளை நாம் அதை சரியாக செய்தால் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து, மரியா நீ சரியான பங்கை தேர்ந்து கொண்டா என சொல்லுவார். அங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு வீட்டில் அடுப்பில் என்ன வச்சுட்டு வந்தோன்னு யோசித்தோம்னா, மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறாய் என்று சொல்லுவார். இதுதான் எங்கு வந்தோமோ, எதற்காக வந்தோமோ அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். அது ஒரு நாளிலே கடவுளுக்காக செலவழிக்கிற நேரம் என்பதை மனதில் குறித்து கொள்ளுங்கள். 1 நிமிடம் 60 செகண்ட் நாம் கடவுளை குறித்து யோசித்தாலும், அந்த நிமிடம் கடவுளுக்காக நாம் செலவழித்து அவரோடு ஐக்கியமானோம் என்றால் அந்த நிமிடத்திற்காக கடவுள் மகிழ்ச்சி வருவார். நம்மை பார்த்து சரியான பங்கை தேர்ந்து கொண்டாய் என சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு நாளிலே கடவுளுக்கு என்று ஒதுக்குகிற அந்த நேரம் நமக்கு ஆபிரகாம் சாராவுக்கு கிடைத்ததைப் போல ஆசீர்வாதமாக மாறும். பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார், கடவுள் இயேசு இந்த உலகிலே பலியானார், துன்பங்களை சுமந்தார், நான் அதை தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கிறேன் என சொல்லுகிறார். இது என் மீது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நான் அதை தொடர்ந்து செய்கிறேன், அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என சொல்லுகிறார். அவருடைய ப்ரையாரிட்டி என்பது அதுதான். உங்களுக்கும் எனக்கும் ப்ரையாரிட்டி என்பது எது முக்கியமானது? கடவுளுக்கு என்று ஒதுக்குகிற அந்த நேரத்தை மட்டும் முக்கியமான கருதி நாம் செய்தால் மற்ற அனைத்தும் கொடுக்கப்படும். இந்த நம்பிக்கையிலே நாம் கடவுளுக்கென நேரம் ஒதுக்கி முழுமையாக ஆண்டவரிடத்தில் பேசுவோம். மரியாவை போல கண்டிப்பாக இயேசு நமக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பார். ஏனெனில் நாம் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளுகிறோம். நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட மனிதர்களாக இந்த நாளிலே இருக்க தொடர்ச்சியாக வர வேண்டுவோம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துவோம். தூய
பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். வார்த்தையாலே உலகினை படைத்தாய், நலன்களினாலே வாழ்வினை நிறைத்தாய், இந்த சின்ன இதயத்தை சிங்காரவனமாக்கி நீடிய காலமும் நினைத்தாய், இதை நான் தருவேன் இறைவா, எல்லாம் நீ தந்தது, இதை நான் தருவேன் இறைவா, எல்லாம் நீ தந்தது, என்னையே தந்திட்டேன் ஏற்றிடு என் இறைவா, என்னையே தந்திட்டேன் ஏற்றிடு என் இறைவா, ஏற்றிடுவீர் என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வும் உமதாக்கிட, ஏற்றிடுவீர் என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வும் உமதாகிட. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு இரதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி, ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளோம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான இறைவா, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து அழைப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பு இறைவா, எங்களுக்காக இந்த நாளை கொடுத்திருக்கின்ற அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் தருகின்ற அன்பு பரிசு என்பதை நாங்கள் இதோ இப்போது உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்காக கொடுக்கின்ற 24 மணி நேரமும் எங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற பரிசு அது உம்மிடமிருந்து வந்தது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 24 மணி நேரத்திலே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தை நாங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த வேளையிலே இதோ பல நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காகவும் இந்த உலகத்திற்கான காரியங்களையும் குறித்து நாங்கள் பலவற்றை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீர் சொல்லுகின்றேன், மரியா தேர்ந்தெடுத்த பங்கு நல்ல பங்கு என சொல்லுகின்றேன். மார்த்தாவை குறித்து நீர் கவலைப்படுகின்றேன். எதை சரியானது என்பதை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு அவருக்கு அறிவுறுத்துகின்றேன். இதோ நாங்கள் அந்த அன்பு உள்ளத்தை புரிந்து கொள்ளுகின்றோம். நாங்கள் உம்மை முதலிடத்தில் வைக்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இதோ இந்த நாளிலே உமக்கு மட்டுமே முதல் இடம் என்பதையும் உமக்கான நேரம் கொடுப்பதை மட்டுமே எங்களுடைய முக்கியமான காரியம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக இதோ நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக இதோ இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்மை நினையாத நேரத்திற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். உமக்கான இடத்தை கொடுக்காத நேரங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே. இதோ நீர் இன்று எங்களை மார்த்தாவை அன்று நீர் நெறிப்படுத்தியதே போல எங்களையும் நெறிப்படுத்துகின்றீர். நல்லதொரு பங்கை தேர்ந்து கொள்ள எங்களை வழிநடத்துகின்றீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த உலகிலே எங்களுக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை. நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகின்ற பொழுது, உம்முடைய கரத்தை பற்றி கொள்ளுகின்ற பொழுது நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பீர் என்பதை உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும்.
இதோ என்னுடைய மனதிலே குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது குழப்பத்தை நாங்கள் அதிலிருந்து விடுபட்டு வெளிவர நீர் உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை கொடுத்தருளும். இதோ இந்த நாளிலே உடல் சுகமில்லாமல் இருப்பவருக்கு உடல் சுகத்தினை கொடுத்தருளும், மன வலிமையை கொடுத்தருளும். முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு முடிவெடுத்திட திடமான மனதினை கொடுத்தருளும், வழிகாட்டுதலை கொடுத்தருளும். நாளையை குறித்த கவலையோடு இருக்கின்றவர்களை, எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கின்றவர்களை, இன்று இந்த நிமிடம் எனக்காக கடவுள் கொடுத்த இந்த நிமிடத்தை நான் வீணாக செலவழிக்க மாட்டேன் என ஒவ்வொரு நொடி பொழுதும் உமக்காக உம்முடைய பணிக்காக செலவழிக்கக்கூடிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இன்னும் நிரம்ப கிடைப்பதாக, இன்னும் அதிகமாக கிடைப்பதாக. இந்த நாளிலே உம்மை குறித்து வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினை நிரம்ப தருவீராக. எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க உம்மிடத்தில் ஒப்படைக்கிற பிள்ளைகளை இன்னும் சிறப்பாக ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. உமக்கான நேரத்தை செலவழிக்கக்கூடிய பிள்ளைகளை இன்று இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இதோ இந்த நாளிலே உம்மை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்களை எங்களுக்காக நீர் கேட்டு எங்களை தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கேட்கின்றோம். இந்த நாளிலே உம்மிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஜெபங்களை கேட்டருளும் தகப்பனே. இதோ இந்த காவிரி கலை தொடர்பகம் கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிற வீடுகளிலிருந்து இந்த திருப்பலியை ஒன்றாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே அருங்குட இல்லத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் தந்தையும் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களையும், இந்த இடத்தில் வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பணி ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும், இதோ இந்த திருப்பலிக்காக இசையமைக்கக்கூடிய பாடல் பாடக்கூடிய ஒவ்வொருவரையும், பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இது இந்த நாளிலே இன்னும் அதிகமாக உமக்காக நேரத்தை செலவழிக்கக்கூடிய பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. உம்மை முதலில் வைக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தடுமாறி போவதில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும். குறிப்பாக சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்லூரிக்கு செல்லக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளை, மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும். வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணத்திற்காக தடைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடந்திட ஆசீர்வதிப்பீராக. திருமணம் நடந்தேறிய பிறகு பிள்ளை செல்வத்திற்காக காத்து கிடக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய குடும்பத்திற்கு வருமானத்தை தேடி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சற்று நேரம் நின்று உம்மை நோக்கி உம்முடைய மனதிற்குள்ளாக இடம் பிடிக்கக்கூடிய நேரத்தை அவர்கள் கண்டுபிடித்து உம்மையே வலுவாக பற்றிக்கொள்ள அவர்களை ஆசீர்வதித்து பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தை காண அமைதியான, நிம்மதியான, நம்பிக்கையான எதிர்காலத்தை கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக வீடுகளிலே தனிமையாக விடப்பட்டோர், முதியோர், வயது முதிர்ந்தோர், தனக்கென யாருமில்லை என நினைப்ப ஒவ்வொருவரையும் இதோ நான் இருக்கிறேன் என சொல்லி பல மனிதர்கள் வழியாக அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக. இன்னுமாக தேவைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய தேவைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்தி போற்ற வரம் தாரும்.
வானோர் தம்மரசே தாயேம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றெம்மை நீர் தள்ளாமல் எக்காலத்துமே தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.